அன்புக்குரியவர்களே, தினம் ஒரு தூதின் வழியாக இந்த நாளில் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி. இந்த நாளிலே 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 46வது வசனம். இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்புக் கொடுப்பார். நான் உன்னை கொன்று உன் தலையை உன்னை விட்டு வாங்கி பெலிஸ்தருடைய பாளையத்தின் பிணங்களை இன்றைய தினம் ஆகாயத்து பறவைகளுக்கும் பூமியின் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன். அதனால் இஸ்ரவேலின் தேவன் ஒருவர் உண்டு என்று பூலோகத்தார் எல்லாரும் அறிந்து கொள்வார்கள் என்று. இன்றைய தினம் வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நல்ல நாள். இந்த நாள், இந்த வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார் என்று. அன்றைக்கு இந்த வார்த்தை யாருக்கு எதிராக யார் சொல்லுகிறார் என்றால், சின்ன வாலிபன் ஆகிய தாவீது, மிகப்பெரிய ஒரு அரக்கன், ராட்சசன் கோலியாத்துக்கு எதிராக சொல்லப்படுகிறதான ஒரு வார்த்தை. கிட்டத்தட்ட ஒரு 40 நாட்கள் அவனுடைய ஆட்சி தான் அங்கே நடக்கிறது. அவனை கண்டு ராஜா உள்பட எல்லாரும் பயந்து நடுங்குகிறார்கள். தேசமே பயந்து கலங்கி கொண்டிருக்கிறதான அந்த வேலையை தான் ஒரே ஒரு சின்ன பையன் தாவீது எழும்புகிறான். தேவன் அவனை எழுப்புகிறார். அந்த தாவீது எழும்பி அந்த கோலியாத்துக்கு எதிராக சொல்லுகிற இந்த வார்த்தை தான், வீர முழக்கமான ஒரு வார்த்தை தான் இந்த வார்த்தை. இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார். அதே போல இன்றைய தினம் ஆகாயத்து பறவைகளும் பூமியின் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன். யாரு? உங்களுடைய பிணங்களை எல்லாம் கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். ஆகவே இந்த நாள் வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில், அதே போல் தேசத்திற்கு உண்டான தலைவிதியை நிர்ணயிக்கக்கூடியதான ஒரு நல்ல நாள். அன்றைக்கு மிகப்பெரிய அசைக்க முடியாது, ஆட்ட முடியாது என்று கொக்கரித்து கொண்டு தேசத்துக்கே ஒரு பயத்தை அறைகூவல் விட்டு கொண்டிருந்ததான அந்த கோலியாத் அந்த நாளிலே மண்ணை கவுகிறான். தலை சுற்றி குப்பரக்க அப்படியே விழுகிறான். இப்படி பல்வேறு விதங்களிலே அவன் அடிபட்டு நொறுக்கப்படுகிறான். அவனுடைய தலை வெட்டப்படுகிறது ஒரு சின்ன தாவீதை கொண்டு. ஆம், அருமையான தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையில் நம்மை எந்த சக்தி அச்சுறுத்தி கொண்டிருந்ததோ, ஒருவேளை பிசாசனுடைய சக்தியாக இருக்கலாம், வியாதியாக இருக்கலாம், இப்படி பொருளாதாரமாக இருக்கலாம், சத்துருவின் கூட்டமாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் சரி, எந்த சக்தி உங்களை அச்சுறுத்தி கொண்டிருந்ததோ அந்த அச்சுறுத்தின சக்தி இன்றைக்கு தலை குப்புற விழுகிற ஒரு நல்ல நாள் தான் இந்த நாள். அன்றைக்கு ஒரே ஒரு தாவீது 5 கற்களை எடுத்தான். ஒரே ஒரு கல்லை வைத்து அவ்வளவு பெரிதான கோலியாத்தை முறியடித்து விட்டான். இன்றைக்கும் நம்முடைய கைகளிலே ஆயுதங்கள் உண்டு, விரலிலே ஆயுதங்கள் உண்டு. நாமும் பயன்படுத்த ஆயத்தமாவோம். சத்துருவுக்கு எதிராக நிற்போம். வானமண்டலத்தில் பொல்லாத ஆவிகளுக்கு எதிராக நிற்போம். பூமியிலே நம்மை அச்சுறுத்தி கொண்டிருக்கிற எந்த தீய சக்திகளுக்கு எதிராக நிற்போம். நம்முடைய கையில் கொடுக்கப்பட்டிருக்கிற ஆயுதத்தை வைத்து சத்துருவை வீழ்த்துவதற்காக நாம் இந்த நாளில் எழும்புவோம். இந்த நாள் நீங்களும் நானும் எழும்பினால் நிச்சயமாக நம்மை அச்சுறுத்தி கொண்டிருந்த, காலகாலமாக அச்சுறுத்தி கொண்டிருந்த அந்த சத்துரு வீழ்ந்து போகக்கூடியதான நாள், சத்துரு பலம் இழந்து போகக்கூடியதான ஒரு நாள். ஆகவே இப்படிப்பட்ட நாளை நாம் ஆண்டவருடைய நாம மைமைக்கென்று இந்த நாளை கொண்டாடுவோம். இந்த நாள் நம்ம கையில் கர்த்தர் கொடுத்திருக்கிற ஒரு வெற்றியின் நாள், சத்துருவின் மீது ஜெயங்கொள்கிற நாள். இந்த நாள் ஒரு ஆசீர்வாதமான நாளாக இருப்பதாக. பரலோக பிதாவே, நீர் எங்களுக்கு கொடுத்த நல்ல நாளுக்காக நன்றி. இன்றைய தினம் எங்களை ஆண்டவரே இசப்பா ஒரு வல்லமையுள்ள ஒரு கருவியாக பயன்படுத்துகிறேன். சத்துருவை எங்கள் கால்களுக்கு கீழே மடங்கடிக்க செய்கிறீரப்பா. அப்படிப்பட்ட நல்ல வெற்றியை ஆண்டவரே எங்கள் கையில் கொடுத்திருக்கிறேன். அதை நாங்கள் பயன்படுத்தி ஆண்டவரே தனிப்பட்ட வாழ்விலே, குடும்ப வாழ்விலே, தேசத்தில் மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெற்று வாழ்ந்து சுகமாயிருக்கிற வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம்ப்பா. தொடர்ந்து இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்விலும் ஆவிக்குரிய கண்கள், செவிகள், இருதயம் திறக்கப்படட்டும். இந்த நாள் அவர்கள் வாழ்விலே வெற்றி நாளாக அமையட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.